தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றார். இவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய அமைச்சர்களும் பதவியேற்றாங்க. அப்போ ஒரு சலசலப்பு நடந்தது. அது என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கொண்டு வரல. புதுசா அரசியலுக்குள்ள வரவங்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஏகப்பட்ட குரூப் வச்சிருக்காங்க. கொஞ்சமாவது அப்டேட் பண்ணி சான்றிதழ்லாம் கொண்டு வரணும் சட்டப்பேரவைக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்திருக்கலாம். சிஎம் விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திச்சுக்கிட்டே வராரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கு தெளிவா விளக்கத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் கொடுத்துட்டாப்ல. அப்புறம் இப்ப சட்டப்பேரவையில சான்றிதழ் கொண்டு வராத பிரச்சனை, அப்புறம் 200 யூனிட் மின்சாரம் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுவும் கொஞ்சம் பிரச்சனையாவே ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் போதை ஒழிப்புக்காக போதை ஒழிப்பு கூட நிறைய கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் அவர்கள். போதை ஒழிப்புனா என்ன? கூட்கா, அப்புறம் அந்த கூல்லிப்பு, அப்புறம் அந்த கணேஷ், இதுதான் போதை ஒழிப்பா? அது கிடையவே கிடையாது. போதை ஒழிப்புனா மதுவிலக்கு கொண்டு வந்தாதான் அது முழுமையான போதை ஒழிப்பா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். இவர் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவாரா அப்படின்றது தெரியவே இல்லை. அதை சைன் பண்ணி பண்ணார்னா இவர் சிறந்த முதலமைச்சரா ஆகலாம். நிறைய பேர் சொல்றாங்க, பதவியேற்று ஒரு நாள் தானே அது, ஏன் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி கேட்டுதான் ஆகணும். ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கேள்வி கேட்டுதான் ஆகணும். இப்படிலாம் கேள்வி கேட்கறது அவரை குறை சொல்றதுக்கோ இல்ல அவரோட அரசாங்கத்தை தவறா சொல்றதுக்கோ கிடையவே கிடையாது. இப்படிலாம் தவறுகளை சுட்டி காட்டினாதான் அவர் சிறந்த அரசாங்கத்தை கொண்டு வர முடியும். மக்களே, உங்களுக்கும் என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. அப்பதான் விஜய் அவர்கள் நல்ல ஒரு ஆட்சி பண்ணுவார்.